சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புத்தகம் கொடுத்து வரவேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. கழக அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்பு. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் திமுகவிற்கு எதிராக தலைமை கழக அலுவலகத்திலிருந்து விஞ்ஞான ரீதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் பங்கேற்பு. தினந்தோறும் செய்தித்தாளை புரட்டி பார்த்தாலே கஞ்சா பிடிபட்டது, பாலியல் வன்கொடுமை நடந்த செய்திகள் தான் வருகிறது. மக்களை பற்றி ஸ்டாலின் ஆட்சிக்கு துளியும் சிந்தனை இல்லை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கடும் விமர்சனம். முழுக்க முழுக்க போதை மாநிலமா மாறி இருக்கிறது. அதனால என்ன ஆகுது? எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தினந்தோறும் கற்பழிப்பு, கூட்டுப்பாளையம். 5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான், 8 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நடந்து போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கிற 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை பெண் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. டெய்லி டிவி திறந்தா அதான் நடக்கும். பேப்பரை திறந்தா, டிவி திறந்தா, இதை தவிர வேற இந்த செய்தி கிடையாது. ஒண்ணு கஞ்சா பிடிப்பட்டதுன்றான், இல்ல கற்பழிப்பு நடந்துன்றான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. மக்களை பற்றி இந்த ஆட்சிக்கு துளியும் சிந்தனை இல்லை, அக்கறை இல்லை. தான் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும். தான் மகன் துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் பேர் ஆகணும். என்னடா மன்னராட்சி அது? தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த கல்லூரி மாணவர் சிக்கினார். விடிய ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை, 60 வயது முதியவர் கைது. தாடிசன் அரசு குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காதல் திருமணம் செய்த கர்நாடக இளைஞர் நண்பர்களால் அடித்துக் கொலை. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் பிரபலமான சுற்றுலா தலத்தில் துணிச்சலுடன் கொலை செய்யும் அளவிற்கு காவல்துறையின் கண்காணிப்பு இருக்கிறது என மக்கள் விமர்சனம். சென்னை பெரும்பாக்கத்தில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். சென்னை அம்பத்தூர் அருகே 17 கிலோ கஞ்சா சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே கஞ்சாவை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசு தமிழகம் முழுவதும் எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சுமார் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் போதை வியாபாரிகளாக உருவெடுக்கும் அவலம். தலைநகர் சென்னையில் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் 14 பேர் சிக்கியுள்ளனர். கிராம் கணக்கில் போதைப் பொருளை பிடிக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் டன் கணக்கில் கடத்துபவர்களையும் மொத்த வியாபாரிகளையும் ஏன் பிடிக்க முடியவில்லை என மக்கள் கேள்வி.
திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் 421 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டி கடற்கரையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1800 கிலோ பீடி இலைகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே விபத்தில் பலியானவர்களுக்கு நிவாரணம் வழங்க சென்ற அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு போராடிய பொதுமக்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், விபத்தில் இறந்தால் 3 லட்சம் தானா என கேள்வி எழுப்பிய மக்கள் பதில் சொல்ல முடியாமல் ஓடிய அமைச்சர். தூத்துக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் வேதனை. அப்பா என பேசும் ஸ்டாலின் கர்ப்பிணியின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மது போதையில் பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் தட்டி கேட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மது போதை ஆசாமிகளால் தமிழகத்தில் காவலர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் முன்பு காவலர்களிடம் தகராறு செய்த போதை ஆசாமி. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகம் கேட்பதாக கூறி மதுப்பிரியர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்த காவலர்கள். விருதுநகரில் கலால் உதவி ஆணையர் காரில் மதுபான கடைகள், தனியார் பார் உரிமையாளர்கள், மெத்தனால் விநியோகிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்டதாக 3,75,000 ரூபாய் லஞ்ச பணம் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு எதையும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாலேயே போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் வெப்ப அலை காரணமாக மின் நுகர்வு அதிகரித்துள்ளது. கோடையில் மின் தேவையை பூர்த்தி செய்ய ஸ்டாலின் அரசு திட்டமிட்டுள்ளதா அல்லது அணில் மீது பழி போட்டு கதை சொல்ல போகிறதா என மக்கள் கேள்வி. சென்னையில் 4000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தோல்வியடைந்த நிலையில் தேவைப்படும் இடங்களில் புதிதாக மழைநீர் வடிகால்களை கட்ட திராவிட மாடல் அரசு திட்டமிட்டுள்ளது. ஓராண்டில் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்க இருக்கும் நிலையில் கமிஷன் பார்க்க இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்களா? புதிதாக அமைக்கப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் விழிப்புணர்வுடன் செய்யப்படுமா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டை பூட்டிவிட்டு நிம்மதியாக வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அடுத்தடுத்து 3 கடைகளில் கொள்ளை நடந்ததால் வியாபாரிகள் அதிருப்தி. ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதால் தொழில் செய்யவே அச்சமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி. திருப்பூர் முருகம்பாளையம் அருகே மாமூல் தராததால் 16 வயது சிறுவனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. டீ கடையில் நிற்கும் போது 3 பேர் வந்தாங்க. சேஃப்டின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பிடிச்சி அடிச்சுட்டாங்க சார். அடிச்சு ஆன்ஸ் பேக்கெட்லாம் கொடுத்து இந்த மாதிரி காசு கேட்டாங்க சார். எனக்கு கொடுக்க முடியல. மிரட்டினாங்க சார். ஆஸ்பத்திரி அடிச்சு நெஞ்சில் அடி சார். அடிச்சு பின்னாடி பொருட்டிலாம் அடி. எனக்கு ரொம்ப வலிக்குது சார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உயிரை காவு வாங்கும் விதமாக உடைந்த கதவுடன் சென்ற அரசு பேருந்தின் வீடியோ காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி வாய்ஜாலம் பேசியே 4 ஆண்டுகளை கடத்திவிட்டதாக மக்கள் விமர்சனம்.
மதுபான கொள்முதல் ஊழலில் பல கோடி ரூபாய் கருப்பு பண மோசடி நடந்திருப்பதாகவும் இடி சோதனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தொடர்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் தகவல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு நிறுவனங்களே சட்டவிரோதமாக மோசடியில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விளைநிலத்தில் சாலை அமைக்க முயன்ற திராவிட மாடலை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராடிய விவசாயிகளை ஈவு இரக்கமின்றி இழுத்துச் சென்று கைது செய்த ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை. சென்னை மாநகராட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க 15 மண்டலங்கள் மற்றும் 200 வார்டுகளில் தலா 24 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து குழு அமைத்து வரி பணத்தை வீணடிப்பதை மட்டுமே செய்து வருவதாகவும் அதனால் எந்த பயனும் இல்லை எனவும் மக்கள் காட்டம். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 30% வரை உயர்ந்ததால் தலைநகர் சென்னையில் கட்டுமான பணிகள் முடங்கும் அபாயம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளியோரின் வீடு கட்டும் கனவு வெறும் கனவாகவே உள்ளது என மக்கள் ஆதங்கம். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஆள் கடத்தலில் ஈடுபட்டு திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அராஜகம். ஆளும் அதிகார மமதையில் திமுக அனுதாபிகளும் நிர்வாகிகளும் குற்ற செயல்களிலும் அராஜகத்திலும் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. உலகத்தரம் வாய்ந்த மெட்ரோ நிலையம் அமைப்பதாக கோடிக்கணக்கில் செலவு செய்துவிட்டு அதே வடிவமைப்பு சரியில்லை என மறு ஆய்வுக்காக ஒப்பந்தம் வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். இந்த குளறுபடிகளால் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுமா அல்லது பாதியிலேயே நின்று விடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் புதிதாக வாங்கப்பட்ட ஸ்டாலின் அரசின் விடியல் பேருந்து அந்தரத்தில் தொங்கியதால் அதிர்ச்சி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து விபத்தில் சிக்கி 15 பேர் படுகாயம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பால் பொருட்கள் வாங்காத பால் முகவர்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக பால் முகவர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. காலாவதியாகும் பொருட்களுக்கு தீர்வு சொல்லாமல் ஸ்டாலின் அரசு முகவர்களை வஞ்சிப்பதாகவும் பால் விநியோகத்தை சீரழித்து ஆவினுக்கு முடிவு கட்ட துடிப்பதாகவும் பால் முகவர்கள் விமர்சனம். கடந்த பொங்கலுக்காக ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள் உழைப்பை செலுத்தி உற்பத்தி செய்த 35 லட்சத்துக்கும் மேலான இலவச வேட்டி சேலைகளை திராவிட மாடல் அரசு கொள்முதல் செய்யாமல் உள்ளது. இதனால் உழைத்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி சென்றடையவில்லை. அதே சமயம் மக்களுக்கு பொங்கலுக்கான வேட்டி சேலைகள் சென்றடையவில்லை. இதெல்லாம் ஒரு ஆட்சியா என விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை. தஞ்சாவூர் வெண்டையம்பட்டி கிராமத்தில் தனியார் பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலையின் கழிவுகள் குளத்தில் கலந்ததால் 30 கால்நடைகள் உயிரிழந்த அவலம். மஞ்சப்பை என விளம்பரம் மட்டும் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடங்கி உள்ளாட்சி அமைப்புகள் வரை அனைத்தும் செயலிழந்திருப்பதால் இத்தகைய அவலங்கள் அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் ரேஷன் கடைகளில் இருந்து பெறப்பட்ட நல்ல சாக்கு பைகளை கிழிந்த பைகள் என கூறி தனியாருக்கு விற்பனை செய்து ஊழல் நடைபெற்றுள்ளதாக தகவல். அன்று கருணாநிதி சாக்கு பைக்குள் இருந்த சர்க்கரையை எறும்பு தின்றது என கதை சொன்னார். இன்று அவரது மகன் ஆட்சியில் சாக்கு பையை கூட விற்று விழுங்குகிறார்கள் என மக்கள் விமர்சனம். சென்னையில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை உரிய பேருந்து வசதி செய்து தராததால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. தலையில் பலத்த காயத்துடன் வந்த மூதாட்டி மருத்துவர் இல்லாததால் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அவலம். இங்கே முறையான டாக்டரும் இல்லை, முறையான ஒரு சிகிச்சையும் இல்லை. எந்த ஒரு சிகிச்சைக்கான ஒரு
மிஷினரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வர்ற பேஷண்ட்டெல்லாம் வந்து இங்கேருந்து தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் அனுப்பி விட்றாங்க. அதனால் இங்கே சரியானபடி ஒரு டாக்டர் வசதி இல்லாமல் இப்போ கூட சற்று முன் வந்து ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா மண்டை கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி பிளட்டு வெளியாகிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த பிளட்டை கட் பண்ணுறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு முடியாமல் இங்கே உள்ள நர்ஸுங்க மட்டும் கடந்து போராடி பார்த்தாங்க. அவங்களால நிப்பாட்ட முடியலை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. முதல் வார பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அம்மனுக்கு பூக்களை சாற்றினார்கள். பெங்களூரைச் சேர்ந்த திகந்தரா நிறுவனம் விண்வெளியில் செலுத்திய உலகின் முதல் வணிக விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள் செயல்பட துவங்கியது. செயற்கைக்கோள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் அபாயங்களை குறைத்து விண்வெளி இயக்கங்களுக்கு துல்லிய தரவுகளை வழங்க இந்த செயற்கைக்கோள் உதவும் என தகவல்.